ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான நான் பார்க்கலாம். இதில் கார்லிக் நான், பட்டர் நான், இந்த 2 நானும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு விற்கும் கடையில் அதை எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு கலந்து வச்சுடுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கலந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை கலந்து மாவில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் வந்து ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைப்போம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு வைங்க. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இந்த மாவு. அப்படியே பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுருங்க. ஒரு துணியை போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து காயாமல் இருக்கும். நம்ம அப்போ தான் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவை கொஞ்சோண்டு எடுத்து திரட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஹோட்டலில் வந்து நீல வாக்கில் இருக்கும், நம்ம எந்த வாக்கில் வேணாலும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சிட்டு இதில் வந்து ஒரு சைடு தண்ணி தடவி, ஒரு பக்கம் தண்ணியை தடவி இந்த தோசை தவாவில் போட்டிங்கன்னா நல்லா அந்த மாதிரி வெந்து வரும். வெந்து வரனால ரொம்ப திருப்பி போட்டு பட்டர் போட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா பட்டர் நான். அடுத்து வந்து தண்ணியை தடவிட்டு தோசை தவாவில் போட்டுட்டு, இப்போ கார்லிக் நானுக்கு கார்லிக்கை சின்ன சின்னதாக பூண்டை வந்து நறுக்கி வச்சுடுங்க. அதோட கொத்தமல்லியை போட்டு அதில் கொஞ்சம் பட்டரோ ஆயிலோ போட்டு எடுத்திங்கன்னா அது வந்து கார்லிக் நான். அடுத்து வந்து ஒரு நானில் வந்து நான் கொஞ்சம் கருப்பு எள்ளும் கொத்தமல்லியும் பட்டரும் போட்டு ஒரு நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம விதவிதமாக நான் வந்து செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். ப்ளைனாக பட்டர் நானும் செஞ்சுக்கலாம், கார்லிக் நானும் செஞ்சுக்கலாம். இதை ஒரு மாவில் நம்ம விதவிதமாக செஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்து நீங்கள் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் வந்து குருமாவோ இல்லை மசாலா காலிஃப்ளவர் மசாலாவோ வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காளான், சிக்கன் கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக்